பார்க்கலாம். இன்றைக்கு பாவத்தினாலே செத்து கிடக்கிற தேவனுடைய பிள்ளையே, கர்த்தராகிய இயேசு சொல்கிறார், உன் பாவத்தின் சம்பளம் மரணம், ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உன்னை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. உன் பாவத்தின் தோஷத்தை மன்னித்து, உன் பாவத்தை அழுக்கற கழுகி, கர்த்தர் உன்னை சுத்திகரித்து, செத்து போன சாவுக்கேதுவாயிருக்கிற பாவ விஷத்தை ஆண்டவராகிய கர்த்தர் உன்னை விட்டு மாற்றி, என் கர்த்தராகிய கிறிஸ்தேசு உன் ஆத்துமத்தை உயிரடைய செய்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பிரியமானவனே, இன்னைக்கு ஒரு பெரிய தீர்க்க தரிசனம். அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு ஆத்துமா வாழ்வது போல நீ வாழ்ந்து சுகமா இருப்பாய். ஆத்துமா பூரிப்பா இருந்தா நீ பூரிப்பா இருப்ப. ஆத்துமா செழிப்பா இருந்தா நீ செழிப்பா இருப்ப. ஆத்துமா சுகமா இருந்தா நீ சுகமா இருப்ப. ஆத்துமா ஜெபத்துல வீரியம் நிறைந்திருந்தால் உலகத்துல நீ வீரியமா இருப்ப. கையை தட்டி ஆத்துமா வேத வசனத்துல நிரம்பி இருந்தா நீ இந்த பூமியின் அறிவினால் நிரம்பி இருப்பாய். ஆமென். பிள்ளை படிக்கணும்னா வேத வசனம் சொல்லி கொடுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. நீ பேதையா இருப்பாய், ஞானியாக வேண்டுமானால் வேத வசனம் படி. வேத வசனம் வந்துச்சுன்னா நீயும் ஞானியாய் மாறிடுவ. அல்லேலூயா. கையை தூக்கி கர்த்தருக்கு ஒரு கை தட்டு. தலைக்கு மேல கையை தூக்கி, தலைக்கு மேல கையை தூக்கி கர்த்தருக்கு ஒரு கை தட்டு.